சென்னை ஆர்கே நகரில் மே தின விழா பொதுக்கூட்டம் அதிமுக புரட்சித் தலைவி அம்மாணி சார்பில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஓ பன்னீர்செல்வம், ஒரு குடும்பத்திற்குள் அதிமுக சிக்கிவிடாமல் மீட்பதற்காக தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்திற்கு பிரமாண பத்திரம் அனுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு குறித்து எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் எண்ணங்களின்படி டிடிவி தினகரன் நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொல்கிறார். மக்களின் எண்ணங்களின்படி. ஆனால் போன வாரம் என்ன நடந்திருக்கு? என்ன நடந்துச்சு? சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டினாங்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாங்க. ஏற்கனவே ஒரு அபிடவிட்ல கழக பொதுச் செயலாளர் சசிகலா என்றும் துணை பொதுச் செயலாளரும் டிடிவி தினகரன் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் கையெழுத்து போட்டு. மீண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்கு சென்ற வாரம் கழக பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட இப்ப கூட்டாளியா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் வரை சேர்த்து இப்ப கையெழுத்து வாங்கி இந்திய தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புறாங்க. இவர்களை எப்படி நாம் நம்புவது? நேற்று சேலத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். நாம் அந்தர்பல்ட்டி அடிக்கிறோமா பேச்சுவார்த்தையில். நாங்க சொன்ன கோரிக்கையை, இந்த தர்ம யுத்தத்துடைய நோக்கத்தை நீங்க நிறைவேற்றிருந்தீங்கன்னா ரைட்டு. ஆனா நிறைவேற்றுவோம் என்று மக்களின் எண்ணங்கள் இருப்பதனால் நாங்கள் நிறைவேற்றும் என்று சொல்லி கபட நாடகத்தை நீங்கள் தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருப்பதனால் சர்க்காரியா கமிஷன் முதல் 2G ஸ்பெக்ட்ரம் வரை திமுக ஆட்சியில்தான் நடந்தது என்று பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். ஆட்சி அமைக்க மு.க. ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக விமர்சித்தவர், மின்சார பிரச்சனையை சரி செய்ய திமுக ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை என்று தெரிவித்தார். ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டுமென சிபிஐ விசாரணை அவசியம் என்று பன்னீர்செல்வம் மேலும் தெரிவித்தார்.